ஜாஜா. வணக்கம் ஜாஜா. வணக்கம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். என்னன்னா, இப்போ ஜெயமோகன் அவர்களுடைய அறம் புத்தகத்திலிருந்து பவா செல்லத்துறை, ஷைலஜா, சுனில் கிருஷ்ணன், அசோக் குமார், கிறிஸ்டோபர் ஆண்டனி, நவீன், இன்றைய ரமா சுரேஷ் வரைக்கும் பலர் எழுதுகிற நாவலை திருத்துறதோட மட்டுமல்லாம அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் தந்து ஒரு திருத்தராக உங்களுடைய அனுபவம் சிலவற்றை பகிர்ந்து கொள்ளுங்க ஜாஜா. அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி திருநெல்வேலியில நான் ஒரு டிடிபி சென்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதாவது அப்போ கரஸ்பாண்டன்ஸ்ல தானே, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல தான் பிகாம் படிச்சேங்கிறதுனால நிறைய நேரம் சும்மா இருப்போமே அப்படி, பகல்ல எல்லாம் சும்மா தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடிபி சென்டர்ல, அப்போ ரொம்ப டிடிபி சென்டர் ரொம்ப அப்பதான் பிரபலமாகி வந்துட்டு இருக்கு. அதனால அந்த டிடிபி சென்டர்ல வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ அங்க நிறைய தமிழ்ல டைப் பண்றதுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அப்போ அதுல நிறைய பிழைகளை பார்த்து பார்த்து சரி பண்றதுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் அது எங்கிட்ட தமிழ்ல எது வந்தாலும் எங்கிட்ட கொடுத்துட்டு தான் திருத்துறதுங்கிற விஷயம் அங்க வந்துருச்சு. அப்போ இதுல திருநெல்வேலியில இந்த கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவருக்கு சிஷ்யராக இருந்த இன்னொருவர் அங்க திருநெல்வேலியில இருந்தார். அவர் எப்படி சொல்றது, ரொம்ப சாதாரண பின்னணியில இருந்து வந்தவர். ஆனா கம்பன் குறித்து ஏதாவது ஒரு புத்தகம் அப்பப்போ போட்டுட்டே இருப்பார். அதுக்கான டிசைனுக்கு வரும்போதெல்லாம் அதுல பிழை திருத்தம் எல்லாம் சொன்ன உடனே அவர் ஒவ்வொரு முறையும் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிழை திருத்தம் பண்ணி தான் எனக்கு புத்தகம் பார்க்கணும்னு சொன்னார். அப்படியே அந்த பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பழக்கத்துல இருக்கும்போது அதற்கு பிறகு வழக்கம் போல இதுவும் திரு ஜெயமோகன் அவர்களால தான் துவங்கியது. அறம் புத்தகம் வரும்போது, சார் அதுல ஒன்னு ரெண்டு இடத்துல ஒரு ஒரு ஸ்பீடா நீங்க போற ஃப்ளோர்ல ஒன்னு ரெண்டு மிஸ் ஆயிருக்கு சார், சில இடங்கள்ல எழுத்து பிழைகள் இப்படி இருக்கு வந்திருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா, அப்போ இவங்க தான் போட போறாங்க, வம்சி தான் போட போறாங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன், நீங்க அதை பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அதற்கு பிறகு எனக்கு வம்சியில இருந்து அவங்க போன்ல கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு ஜெயமோகன் சார், நான் நீங்க எப்படி பாப்பீங்க, அப்ப இதுல சிஸ்டம்ல பாப்பீங்களா பிரிண்ட் அவுட்ல பாப்பீங்களான்னு கேட்டாங்க. அப்போ சிஸ்டம்ல இப்ப இருக்கிற மாதிரி இவ்வளவு இது இல்லை, எங்கிட்ட இருந்த சிஸ்டமும் அப்ப அவ்வளவு இதான சிஸ்டம் கிடையாது. அதனால நீங்க பிரிண்ட் அவுட்டா அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பெரிய, கிட்டத்தட்ட ஒரு சின்ன சைஸ் தலையணை மாதிரி சேர்ந்தது. அப்புறம் அதை விறுவிறுன்னு ஒரு ஒரு வாரத்துல எல்லா பிழையும் பார்த்து ஒரு 3 பேஜோ என்னவோ தான் பிழை இல்லாம இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து, ஏன்னா அதை டைப் பண்றவங்களுடைய மிஸ்டேக் அது, அதை பார்த்து அனுப்பி வச்சேன். அப்புறம் அவங்க ஒரு வாரத்துக்குள்ள வந்த உடனே அங்க இருந்து சைலஜா கூப்பிட்டாங்க. நீங்க எப்படி சார் ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்க, எத்தனை பேர் பாத்தீங்கன்னு கேட்டாங்க. ஒரு ஆள் தான் அப்படின்ன உடனே அவங்களுக்கு ஆச்சரியம். அதற்கு பிறகு தொடர்ந்து ஆச்சரியம் எரிச்சலாக மாறிடுச்சு. தொடர்ந்து 3 தடவை 4 தடவை திருப்பி திருப்பி இது பிழைய திருத்தி திருத்தி அனுப்பிட்டே இருந்ததுனால ஒரு கட்டத்துல அவங்களே ரொம்ப சோர்வாகி, இதுக்கு மேல என்ன பிழை இருக்க முடியும்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அதுலயும் ஒரு 4 5 பிழைகளை கண்டுபிடிச்சு இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த புத்தகம் வெளிவந்தது. அதற்கு பிறகு ஒரு முறை ஒரு திருமணத்திற்காக திருவண்ணாமலை போயிருந்தோம். அப்போதான் முதல் முறையாக நான் அவர் பவா அவர்களையும் ஷைலஜா அவர்களையும் நேர்ல சந்திக்கிறேன். அப்போ அவங்க ஷைலஜா தான் முதல்ல பார்த்தாங்க. பார்த்துட்டு நீங்க நான் தான் ராஜகோபால், அவங்க நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அவர் பவா கிட்ட, பவா யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாரு, என்னைய பார்த்துட்டு, யாரு இதான், சாரி முதல்ல இவரை பார்த்தோம், இந்த கேவி ஜெயஸ்ரீயை பார்த்தோம். அவங்க தான் சொன்னாங்க. போய் சொன்னோடனே இவர் என்னை இப்படி பார்த்தாரு, ராஜகோபாலா நீங்களா அப்படின்னாரு. ஆமா. உடனே உடனே ஒண்ணுமே பேசாம உள்ள போயிட்டாரு, திரும்பி போயிட்டாரு. எனக்கு என்னது இது இப்படி போயிட்டாருன்னா, உள்ள இருந்து சைலஜா அவங்களை கூட்டு வர்றாரு. சைலஜா இவர் தான் ராஜகோபாலா சைலஜா அப்படின்னு அவருக்கே ஒரு இல்ல. என்ன சார், ஏன் சார் எதுவும் ப்ராப்ளம் இல்ல, நாங்க ஒரு ரிட்டையர்டு தமிழ் ப்ரொஃபஸர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு அவர் ஒரு கிண்டல் அடிச்சிட்டு இருந்தார். அவங்களுக்கு அதிலிருந்து தொடர்ந்து வம்சியில முக்கியமான புத்தகங்கள் எது வந்தாலும் அவங்க அந்த பிழை திருத்தம் மற்றும் இதை பார்க்கறதுக்கு கேட்டுப்பாங்க. அவங்க கேவி ஜெயஸ்ரீ அவங்களுடைய இப்ப முரினாவுக்கு கூட அதை கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் ஹிமாலயம் மொழிபெயர்ப்பு இருக்கு. அதற்கு பிறகு அவங்க முக்கியமான நாவல்கள் அத்தனையிலையுமே அதை கேட்டுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு நண்பர்கள் அதை கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நண்பர்கள்
சில தொடக்க கட்ட முயற்சி. உதாரணமா நம்ம இவரை துரைவன் எழுதின கிறிஸ்டோபர் ஆண்டனியன் அது முதல் முயற்சிங்கிறதுனால அது கொஞ்சம் துண்டு துண்டா இருக்கிற மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாம் சரி பண்ணி, அப்புறம் எந்த இடத்துல எந்த கேரக்டரை எப்படி மாத்திரலாம், இதை இப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் சொல்லி அத மாதிரி சில விஷயங்களை அவங்களுக்கு ஆலோசனையா சொல்லி எழுதுறது அவங்க தான். எந்த நிலையிலயும் அதை நம்ம எழுத்தாளராக நம்ம உள்ள நுழையிறது இல்லை. ஆனா எழுத்தாளருக்கு ஒரு ஒரு ஆலோசனையை கொடுக்கிற இடம் தான் திருத்தருடைய இடம். எழுத்தாளர் அந்த எழுத்தாளரின் படைப்பை திருத்தர் போய் திருத்தராருங்கிற பொருள்ல நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எழுத்தாளர் வந்து அந்த உலகத்துக்குள்ளேயே வாழக்கூடிய ஒருத்தரா இருப்பார். அதனால அவருக்கு நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கும்னா அவருக்கு அந்த கனெக்ஷன் தெரியும். இப்ப இதுல இருந்து இவங்க வராங்க, இது இங்க வந்து கனெக்ட் ஆகுது, அது இங்க இருந்து கனெக்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அவங்க எழுதும் போது அதை அப்படியே எழுதிட்டே வந்துருவாங்க. ஆனால் வெளியில இருந்து ஒரு வாசகர் உள்ள நுழையும் போது நமக்கு அந்த கனெக்ஷன் இருக்காது. அப்போ எழுதினவர் வந்து தான் அந்த உலகத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால ரொம்ப எளிதா தாண்டி போயிருக்கிற இடங்களை நாம குறிப்பிட வேண்டியது. இன்னொரு இடங்களை கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க, இந்த இடங்களை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி விடுங்க, அப்படி சொல்ற ஆலோசனையை தான் நான் திருத்தர்களுடைய பணின்னு சொல்றேன். நீங்க மொத்தமாக ஒரு சக எழுத்தாளர் மாதிரி உட்கார்ந்து திருத்துறது திருத்தருடைய வேலை. அதே மாதிரி பிழை திருத்தலும் அதே மாதிரி தான். நமக்கு பிழை திருத்தும் போது முக்கியமா தெரிய வேண்டியது அந்த எழுத்தாளர் மொழியில எவ்வளவு கவனமா இருக்கிறவர். உதாரணமா ஜெயமோகனுக்கு வந்து நீங்க மொழி இதை திருத்தினீங்கன்னா, பிழை திருத்தத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா அவர் மொழியில இருக்கக்கூடிய ஒரு சொல்ல வச்சு விளையாடக்கூடியது. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பேசுறது அந்த கேரக்டருடைய குணாம்சமா அவர் எங்கேயாவது வச்சிருப்பார். அப்படி இடங்கள் எல்லாம் ஒண்ணு உண்டு. ஸோ அதை மாதிரி சில இடங்களை அந்த கவனிச்சு திருத்த வேண்டியிருக்கும். ஸோ அந்த பிழை திருத்தல், அப்புறம் இந்த திருத்தல்கள் தொடர்ந்து அப்புறம் சுனில் கிருஷ்ணன், நண்பர் சுனில் கிருஷ்ணன் கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் அவங்க ரமா சுரேஷ் இப்போ கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நாவல் முடிச்சு இப்போ வாசு முருகவேலுடைய ஒரு நாவல் பார்ப்பதற்கு அது வந்திருக்கு. ஸோ இது அது ஒரு பெரிய தொடர் பணியாக வந்துட்டே இருக்கு. குறிப்பாக நம்ம மலேசியா நண்பர் நவீனுடைய படைப்புகள் எல்லாமே, அவருடைய நாவல்கள் எல்லாமே அவர் என்கிட்ட கொடுத்து அந்த அதை சரி பண்ணி வாங்கி தான் அவர் பப்ளிஷ் பண்ணுவார். அவ்வளவு பேருமே அந்த நண்பர்கள் அவ்வளவு பேருமே அதை மிகுந்த அன்போட தான் அதை செய்திருக்கிறாங்க. ஒரு எழுத்தாளருக்கு தன்னுடைய படைப்பை இன்னொருவர் வந்து சரி பண்ணுகிறார் அப்படிங்கறத ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த நண்பர்கள் அத்தனை பேருமே அதை ரொம்ப மனமு வந்து தன் படைப்பு சரியா வந்துடணுங்கிறதுக்காக அதை செய்தாங்க. அதனால அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. தமிழ் தமிழ் இலக்கியத்திலேயோ டெக்ஸ்ட் எடிட்டர் எனப்படும் திருத்தர் என்பதோட பங்கு முழுமையா இருக்கா? அதனுடைய இன்றியமையாமை என்ன? அதனுடைய இன்றியமையாமை உணரப்பட்டிருக்கிறதா? அதனுடைய பங்கு என்ன? ஆமா, ஒரு முக்கியமான கேள்வி. தமிழ்ல அது நெடு நாட்களாகவே அப்படி ஒன்றே இல்லை. இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து ஒரு அமைப்பு ரீதியான ஒரு இயக்க ரீதியான விதத்துல நம்முடைய நவீன இலக்கியம் தமிழ்நாட்டுல அமையவே இல்லை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு நவீன இலக்கியம் இந்தியாவில உருவாகிறதுக்கு முன்னோடி மாநிலங்களாக முன்னோடி மொழிகளாக அமைந்தது ரெண்டு: வங்கம், மலையாளம். வங்கமும் கேரளமும் தான் நீங்க இந்த நவீன இலக்கியத்திற்கு வந்து ஒரு பெரிய முன்பாய்ச்சலை நிகழ்த்தக்கூடியதாக இருந்தது. நீங்க இன்னைக்கும் பாருங்க, தமிழ்ல முக்கியமான நூல்கள் எதையெல்லாம் தமிழ் இலக்கிய வாசகன் படிக்கணும் அப்படின்னு பட்டியல் போட்டீங்கன்னா அதுல வங்காள எழுத்தாளர் ரெண்டு சட்டோபாத்தியாயா, ரெண்டு இவர் வரணும், விபூதி பூஷன் வரணும். யோசிச்சு பாருங்க, பந்தோபாத்தியாயா சட்டோபாத்தியாயா எல்லாம் வந்து உள்ள உட்கார்ந்தாகும். பஷீர் எல்லாம் வந்து தமிழ் எழுத்தாளர். பஷீர், தகழி சிவசங்கர பிள்ளை, இவங்க எல்லாம் தமிழ் எழுத்தாளர்களாவே ஆயாச்சு. நீங்க இந்த இடத்துல அந்த ரெண்டு இடத்துல எப்படி இருந்தது? ஒரு அரசியல் இயக்கமாக, சமூக இயக்கமாக நவீன வாசிப்பு எடுத்து செல்லப்பட்டது. அப்ப அதற்கு பின்னணியில நிறுவனங்கள் உருவாகிடும். இப்ப உதாரணத்துக்கு ஜெயமோகன் அடிக்கடி குறிப்பிடுவார் இல்லையா, டிசி புக்ஸ் வந்து மலையாள நவீன இலக்கியத்திற்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கு. தமிழ்ல நீங்க அப்படி ஒரு பதிப்பு நிறுவனத்தை சொல்லுங்க. அப்படி எதுவுமே இங்க கிடையாது. ஒரு நவீன இலக்கியத்திற்கு ஒரு இயக்க அடிப்படையில், ஒரு சமூக இயக்க அடிப்படையில், ஒரு அரசியல் அடிப்படையில் அமைந்த ஒரு பதிப்பகம் அல்லது ஒரு பதிப்பக முறை, அமைப்பு அப்படி ஒண்ணு தமிழ்நாட்டுல எப்போதுமே இருந்ததில்லை. இங்க இருந்தது பூராவுமே தனிப்பட்ட எழுத்தாளர்கள் தங்களது தனிப்பட்ட தூண்டுதலால் ஒன்று சேர்ந்து கொண்டு
உதாரணமா மணிக்கொடி எழுத்தாளர்கள்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மணிக்கொடி எழுத்தாளர்கள் எத்தனை பேர் இருந்துட்டாங்க? 500 பேரா இருந்தாங்க. விரல் விட்டு என்னன்னா 10 பேர் தான் வருவாங்க. இந்த 10 பேர் உட்கார்ந்து தங்களுடைய ஒத்த சிந்தனையை கொண்டு வந்து அவங்களால செய்ய முடிந்தது என்ன? ஒரு சிறு பத்திரிகையை போட முடியும். அப்ப இங்க வந்து தமிழின் மகத்தான எழுத்தாளர்கள் எல்லாம் உருவாகி வந்து அவர்களுக்கு உரிய அவர்களை பின்னால இருந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பதிப்பு அமைப்பு, ஒரு 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 இன்ஸ்டிடியூஷன் நம்மள்ட்ட கிடையாது. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து உருவாகி வரக்கூடியதுதான் இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் போன்ற முக்கியமான பணி. சோ தமிழ்ல ஏன் அந்த முக்கியத்துவம் உணரப்படவில்லைங்கிறதுக்கு இதுதான் நமக்கு வரலாற்று ரீதியான காரணமாகவே இதை எப்போதும் சொல்லலாம். அப்புறம் நமக்கு வந்து நம்முடைய எழுத்தாளர்கள் அப்படி இந்த பின்னணியை பத்தி தெரியாமலேயே தான் இவங்க இலக்கியத்துக்குள்ள எழுத வராங்க. அப்ப தமிழ்ல வந்து ஒருவருடைய படைப்புல இன்னது நீ மாத்தலாம்னு சொல்லும் போது சில படைப்பாளிகள் அதை அதை ஏத்துக்கிறது இல்ல. என் படைப்புல திருத்தம் சொல்ல நீ யாருங்கிற இடத்துல எழுத்தாளனுக்கு என்ன தோணுதோ அதுதான் அப்படி வர்றது, அப்படி சொல்லக்கூடிய கருத்துக்களை இடையில கொஞ்சம் இடத்துல பேசியிருக்கிறாங்க. ஆனால் இது வேற விதமா தமிழ் இலக்கியத்துல இருந்துட்டே இருந்திருக்கு. தான் ஒரு படைப்பை எழுதி தன்னுடைய சக படைப்பாளி தன்னுடைய சக நண்பர்களாக இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு அனுப்பி இது எப்படி இருக்கிறதுன்னு ஒன்ன கேட்டு அதுல வந்து ஒருத்தர் இது இப்படியே கிடையாது இதை மாத்து. இப்ப தி ஜானகிராமனுடைய கதைகள் அப்படி மாற்றப்பட்டிருக்கு. கு அழகிரிசாமியும் கி ராஜநாராயணன் அப்படி எழுதி மாத்திக்க இது என்னையா எழுதி வச்சிருக்கீங்க இப்படி மாத்தி எந்த கேரக்டர் எப்படி அப்படி சொல்லும் அப்படி அவங்களுக்குள்ள பேசி அதை மாத்திக்கிட்டது. அப்படி வந்து ஒரு நண்பர்களுக்குள்ள நடந்த பரிமாற்றமாக இதே வேலை டெக்ஸ்ட் எடிட்டிங்க்கு சம்பந்தப்பட்ட வேலை நடந்திருக்கே தவிர இது ஒரு தனி துறையாகவோ அல்லது அதற்கென்று உரிய ஒருவரிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்றோ தமிழ்ல யோசிக்கப்படவில்லை. ஆனா அதனுடைய தேவை இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரி, ஏன் அது தேவைப்படுகிறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, எழுத்தாளன் ஒரு படைப்பை எழுதுறான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னு வச்சு ஒரு புனைவுன்னு வச்சுப்போம். புனைவுல அவன் ஒரு உலக சிருஷ்டிச்சிடறான். ஒரு ஊர் அப்படின்னா அந்த ஊரும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாதை, அந்த வீடு, கோவில், அந்த கதை நிகழக்கூடிய இடம், ஆறு, கிணறு, குளம்னு எதெல்லாம் அந்த ஊருக்குள்ள காட்சியா வருமோ அது அத்தனையும் அவனுடைய மனத்துக்குள்ள இருக்கும். அவன் ஆட்கள் எல்லாரும் அதுல கதாபாத்திரங்கள் எல்லாம் அதுக்குள்ள நடமாடிட்டு இருப்பாங்க அவன் மைண்டுக்குள்ள. அப்ப அவன் காலத்தின் மேலாக நின்று அந்த சம்பவங்களை பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு இந்த கேரக்டர் என்னவா ஆக போகுது, இன்னைக்கு பிறக்கிற குழந்தைய முதல் அத்தியாயத்துல எழுதினேன்னா 3வது அத்தியாயத்துல அந்த குழந்தை கிழவன் ஆகிறத நான் எழுதிருவேன். அப்ப இந்த குழந்தை கிழவன் ஆகணுமா, பாதியில சாகணுமா, கல்யாணம் பண்ணணுமா, பிள்ளைய பெத்துக்கணுமா, இல்ல எப்படி என்ன ஆகணும் அந்த கேரக்டருங்கிறது எழுதுறவனுக்கு தெரியும். அப்ப எழுதுறவங்கள் அந்த வேகத்திலேயே தொடர்ந்து எழுதும் போது இந்த தொடர்பு அங்கங்க கொஞ்சம் விட்டு போயிடும். அல்லது வாசகனுக்கு உரிய அளவிற்கு அந்த கதையை அந்த 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 ஃபிக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துற அளவுக்கு அது என்ன சொல்றது எழுதப்பட்டு இருக்காது. இந்த இடத்தை தான் ஒரு திருத்தரப்பை குறிப்பிடும். இதை கொஞ்சம் ஏத்தி விடுங்க, இந்த கேரக்டரை கொஞ்சம் இப்படி மாத்தினீங்கன்னா தான் இந்த கேரக்டர் இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அது பொருத்தமா இருக்கும். இப்போ எல்லா நேரங்கள்லையும் எரிச்சல் ஊட்டி கொண்டும் பிறர் மேல் எப்போதும் வஞ்சத்தோடு அலையிற ஒரு கதாபாத்திரம் வந்து திடீர்னு ஒரு சீன்ல மிகுந்த கருணையோடு ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று செய்யுதுன்னு வைங்க, நமக்கு அதுக்கு ஒரு ஒரு குறி அந்த கேரக்டர்கிட்ட அப்படி ஒரு குணமும் இருக்கலாம். ஏன் சார் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி அது மாறலாம்ங்கிறதுக்கான ஒரு சிறு குறிப்பு எங்காவது என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும், கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி கொடுத்தாதான் அது வழியா இவன் ரெஃபரன்ஸ் எடுத்துப்பான். ஆமா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, ஏற்கனவே அப்படி இருந்த ஆள் தானே, அவளால ஒரு பூச்செடி வளர்க்க முடிஞ்சிருக்குல்ல, எல்லாருமே கோவப்படுறா, ஆனா ஒரு நாய்க்குட்டி அடிப்பட்ட நாய்க்குட்டியை அவன் காப்பாத்திடுறாள்ல, அதுக்கு சோறு போட்டு வளர்க்குறாள்ல, அப்ப அவள்கிட்ட கருணை இங்கே. அப்ப இந்த ஒரு பூச்செடியை வளர்க்குறாங்கிறதோ ஒரு நாய்க்குட்டியை இது பண்ணாங்கிறதோ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் அங்க இருந்ததுன்னா இந்த கேரக்டர் நீ இதனுடைய செயலை ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் நான் எழுத்தாளர்கிட்ட சொல்ல முடியும். அதுதான் திருத்தருனுடைய இடம். ஏன்னா எழுத்தாளனுக்கு தெரியும் அவன் மனசுல எங்கேயோ கருணை இருக்கு, அந்த கேரக்டர் திடீர்னு பின்னால வந்து அது உதவி செய்யும். ஆனா அது யாருக்கு, வாசகனுக்கு போய் சேரணும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல தான் எடிட்டர் உள்ள வருவார், டெக்ஸ்ட் எடிட்டர் உள்ள வருவார். அப்ப அதை கொஞ்சம் மாத்து, இந்த கேரக்டரை இப்படி கொண்டு வர, இது இந்த கேரக்டருடைய இயல்பு இல்லை அப்படி சொல்றது. அப்புறம் இரண்டாவது ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம
80%-லேயே நம்ம திருப்தி அடைஞ்சவரார். ஒரு எழுத்தாளர் எழுதுறார் அப்படின்னா 80% கொண்டு வந்தே அவருக்கு அதுல ஒரு திருப்தி வந்து. உதாரணமாக டெண்டுல்கரனுடைய பேட்டிங் கோச்சிங்க நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். 3 கட்டங்களாக அவருடைய பேட்டிங் கோச்சிங். ஒரு கட்டத்துல தொடர்ந்து ஆஸ்திரேலியால அவரை குறி வச்சு தூக்கிடுறாங்க, அவுட் ஆயிருவாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா பவுண்டரி லைன் பக்கத்துல பால் வந்து கரெக்டா போய் கையில விழும். அப்போ அவருக்கு ஒரு நம்மளை எங்கேயோ மடக்கிட்டாங்கன்னு ஒரு எண்ணம் வருது. அவருடைய பழைய கோச்சிட்டு தான் போறாரு. அப்போ அவருக்கு வேற ஒரு ஆலோசனை வழங்குறாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு மனுஷன் துவம்சம் பண்றாரு. அவருக்கு முதுகு வலி வருது. இதோட டெண்டுல்கர் என்பவருடைய சகாப்தம் முடிஞ்சதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இனி அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. முதுகு வலிக்கு போய் இங்கிலாந்துல எல்லாம் போயிட்டு அவரு சிகிச்சை எடுத்துட்டு வந்தார். ஆனா அதற்கு பிறகு இன்னொரு ஆலோசனை அவருக்கு வழங்குறாங்க. அதற்கு பிறகுதான் அவர் உலக ரெக்கார்டுகளை எல்லாம் படைக்க ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த இடம் வரைக்கும் வந்துட்டார். இன்னும் கூடுதலா ஒரு 5 ஆண்டுகள் விளையாடினாருன்னா எல்லாத்தையும் உடைச்சிருவாருங்கிற இடத்துல அவருக்கு அந்த முதுகு வலி வருது. அப்ப அவரை போய் அதற்கு பிறகு அதை செய்யறாரு. அப்ப இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு சிறு திருத்தம் வழியா, இதுதான் இவ்வளவுதான், இதுதான் என்னுடைய அதிகபட்சம் சொல்லும்போது ஒரு சிறு திருத்தம் வழியா அதை இன்னும் பெட்டராக்கி விட்டுறேன் இருக்கு இல்லையா, அதுதான் டெக்ஸ்ட் எடிட்டிங்ல எப்போதும் சிறப்பா இருக்கு. அதற்கு ஒப்பு கொடுத்த எழுத்தாளர்களுக்கு அது தெரியும். ஆனா என்ன பிரச்சனைனா, நமக்கு இங்க வந்து இப்ப உதாரணமாக தமிழ்ல அதை சிறப்பா செய்யக்கூடிய ஆள்னா இப்ப இருக்கிறதுல தமிழினி பதிப்பகத்தினுடைய வசந்தகுமார். தமிழினி வசந்தகுமார் போல ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தமிழ்ல நவீன இலக்கியத்துக்கு அமையவே முடியாது. அவ்வளவு பிரமாதமான டெக்ஸ்ட் எடிட்டிங் இருக்கும். சிறந்த உதாரணம் காவல் கோட்டம் புத்தகம். அதனுடைய டெக்ஸ்ட் எடிட்டிங் அவர் நிறைய பண்ணி கொடுத்தாரு. அப்ப அத மாதிரி ஆட்கள் வந்து நீங்க அவங்க அவங்கள போல ஆட்கள் இருக்கும் போதுதான் டெக்ஸ்ட் எடிட்டிங்க்கு எழுத்தாளருக்கு நம்பிக்கை வரும். இப்ப எழுத்தாளர் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா சும்மா யாரோ ஒருத்தர் வந்து இல்லைங்க இந்த கேரக்டர்ல கொஞ்சம் மசாலா கூட்டுங்க, இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியாக்குங்கன்னு சொல்றதுக்கு பேர் டெக்ஸ்ட் எடிட்டிங் இல்ல. எழுத்தாளர்களுக்கு அது மேலே ஒரு சின்ன ஐயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால டெக்ஸ்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு அது 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 இன்னும் துலங்க செய்கிறதா கதாபாத்திரங்களை, அந்த படைப்பை இன்னும் மலர செய்கிறதா, விரிய செய்கிறதாங்கிற இடத்துலதான் அது வந்து சேரும். அதை செய்யக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைவு. ஏன்னா அதை செய்யணும்னு யோசிக்கிறவங்க எண்ணிக்கையே குறைவு தான் தமிழ்ல. ஆனா அந்த மாற்றம் இப்ப நிறைய வந்திருக்கு. இப்ப புதிதாக எழுத வந்தவர்கள் 2000ற்கு பிறகு எழுத வந்த நிறைய பேர் வந்து அந்த அந்த டெக்ஸ்ட் எடிட்டிங்கின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. சிலர் வந்து அதுல அதை செய்யறாங்க. நண்பர்கள்லாம் கொடுத்தாங்க. சுனில் கிருஷ்ணனுடைய குருதி வழி நாவல் அடுத்து வரப்போகுது. ரொம்ப அருமையான நாவல், ரொம்ப சிறப்பா எழுதியிருக்கிறார். சிறப்புன்னு சொல்லும்போது இதுவரையில் நாம பார்த்த சுனில் கிருஷ்ணன் இல்லாம ஒரு சுனில் கிருஷ்ணன் அதுல வெளிப்படுகிறார். ரமா சுரேஷனுடைய ஆகூல், ஆகூல்ங்கிறதா தலைப்பு, அது மாறலாம் நினைக்கிறேன். ஆகூல்ங்கிற நாவல் வரப்போகுது. தமிழ்ல சில களங்கள் பேசப்படாத களங்கள், சமகால வரலாறு நமக்கு மறந்து போன ஒண்ணா இருக்கு. சோழர் வரலாறு பேசுற அளவுக்கு நமக்கு சமகால வரலாறுல கடந்த 100 வருடங்கள்ல நடந்தது நமக்கு நினைவில் இல்லை. அப்படி சமகால வரலாறு வழியாக வெளிப்படக்கூடிய ஒன்றை வந்து ரமா சுரேஷ் எழுதியிருக்கிறாங்கிறது ரொம்ப வியப்பான. அதுல சில அடுத்து வாசுமுருகவேலினுடைய படைப்பு ரொம்ப என்ன சொல்றது, சமகால வரலாறுலயே ஒரு அவ்வளவு பெரிய சோக நாடகம் நமக்கு கிடையாது. இந்த என்ன சொல் எதெல்லாம் கீழ்மையினுடைய உச்சங்களோ அது அனைத்தையும் ஒரு இனம் அனுபவிச்சு தீர்த்தது. அதை நம்மளால ஒரு படைப்புகளை கொண்டு வர முடியுதா அப்படின்னு கேட்டா அதற்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாம். வாசுமுருகவேல், அகரம் முதல்வன், ஜெயந்தன், இப்படி ஒரு அனோஜன் பாலகிருஷ்ணன், இப்படி ஒரு ஒரு வரிசை படைப்பாளிகள் உருவாகி வராங்க. அவங்கள இவங்க எல்லாம் வந்து அவருடைய படைப்பு ஒண்ணு, வாசுமுருகவேல் படைப்பு ஒண்ணு பார்த்துட்டு இப்படி நவீனனுடைய படைப்புகள், மலேசியாங்கிற ஒரு களம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அங்கு நிகழக்கூடிய ஒரு வாழ்க்கை அதை உள்ள கொண்டு வந்து அதை அத்தனையுமே நம்ம அவங்க இந்த இப்படி புதிதாக வந்த நம்பிக்கையூட்டக்கூடிய படைப்பாளிகள் அவ்வளவு பேருமே இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங்கிறத ரொம்ப முக்கியம் கொடுத்து அதை ஏத்துக்கிட்டவங்களா தான் இருக்காங்க. ஆகவே இனி அது இன்னும் தமிழ்ல சிறப்பா வரும்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது படைப்புகள் இன்னும் மேலும் மேலும் தெளிவும் துலக்கமும் பெற்று விளங்கும் அப்படின்னு நம்புறேன்.
ஜாயா, நீங்க இப்போ இவ்ளோ அதிக நேரம் உங்களுடைய நேரத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் இந்த செயல் இல்லையா? இந்த திருத்தர்ன்ற பணி. இதுக்கு வந்து உங்களுக்கு இதற்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அ இந்த மாதிரி ஊதியமும் இல்லாத, நேரமும் அதிகம் எடுத்துக்கொள்ளும் இந்த வேலையை நீங்க தொடர்ந்து செய்வதன் காரணம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் நினைக்கிறேன். அங்கீகாரம்னா 2 விதமான அங்கீகாரம் இருக்கு. ஒன்று, இத இதற்கான இதற்கு செலவு செய்யப்படும் நேரத்திற்கான பண மதிப்பை கொடுப்பது. இன்னொன்று, அதற்குரிய அந்த எழுத்துல அந்த அங்கீகாரத்தை சொல்வது, பங்களிப்பை சொல்லுவது. எனக்கு பெரும்பாலான நண்பர்கள் எல்லோருமே வந்து இன்னைக்கு தமிழ்ல புத்தக விற்பனைங்கிறது வந்து அவ்வளவு பெருசா நடந்து லட்சங்கள்ல கோடிகள்ல சம்பாதிக்கக்கூடிய மாதிரிலாம் இல்லை. அப்போ ஒரு திருத்தருக்கு ஒரு பணத்தை கொடுக்கலாம்னு வர்ற அளவிற்கான ஆட்கள் குறைவு. நான் என்னுடைய நண்பர்களாக வந்து கேட்பவர்களுக்கு மட்டும்தான் செய்து கொடுக்கிறேன். அதனால எனக்கு இந்த திருத்தர் பணிங்கிறதுக்கு இதுவரைக்கும் நான் எந்த பணப்பயனையும் நான் பெற்றுக்கொண்டதில்லை, எனக்கு கிடைத்தது இல்லை. அதற்கு எந்த பணமும் எனக்கு யாரும் கொடுத்தது இல்லை. அது நண்பர்களுக்காக செய்யறதுன்னு நினைச்சு செய்யறதுனால நான் அதை செஞ்சிருக்கேன். சில நேரங்கள்ல நண்பர்கள் சொல்லுவாங்க, இப்ப எழுதும் போது இதை செய்து கொடுத்தவருக்கு நன்றி, இவர் இப்படி செய்து கொடுத்தா நன்றின்னு ஒரு 2 வரியாவது எழுதிடுவாங்க, சொல்லவும் செய்வாங்க. இப்பவும் நான் உங்க ஷைலஜாவையோ அவங்க யாரையாவது ஒருத்தர் இந்த புத்தக கண்காட்சியில எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னா அவர் கூட இருக்கிறவங்களுக்கு என்னை அப்படிதான் அறிமுகப்படுத்துவார். அவர் தான் வந்து என்னை திருத்தம் பண்ணி கொடுப்பாரு. அவர் தான் வந்து இந்த நாவல் எல்லாம் மாத்தி கொடுத்தாரு. அப்படிதான் அவங்க அறிமுகமே படுத்துவார். தான் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறதுல இருக்க மாட்டாங்க. அதை சொல்லக்கூடியவங்களா தான் அவங்க எப்போதும் இருப்பாங்க. அப்போ எனக்கு வந்து என்னன்னா, இந்த சில நண்பர்கள் எழுதி அது வெளிவந்த பிறகு அதுல எந்த பங்கும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. நாம அதை எதிர்பார்க்கவில்லை. ஏன் இதை செய்யறீங்க அப்படின்னு கேட்டா, இலக்கியத்துல நான் இதை செய்ய முடியும், அதாவது ஆர்வத்தினால இது வரைக்கும் தொடாத ஒரு துறையை தொட்டு யாராவது எழுத முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து பொருள் கண்டென்ட் இருக்கு, ஆனா அந்த பிரசன்டேஷன்ல சிக்கல் வருதுன்னு வைங்க. பிரசன்டேஷனை சரி பண்ண முடிஞ்சா இது கொஞ்சம் பெட்டரா போய் சேரும், சிறப்பாக போய் சேரும்னு என்ன இருக்கும்போது அதை நான் இலக்கியத்துக்காக செய்யற பணியா நினைச்சுதான் செய்யறேன். அந்த நண்பருக்காகவோ பிறருக்காகவோ செய்யறதா நினைச்சுக்கிறது இல்லை. இது போய் இப்போ நான் உதாரணத்துக்கு நம்ம சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒன்ன சொல்லுங்க. நம்ம இப்ப நவீனுடைய படைப்புகள் எடுத்து, நவீன் படைப்புல மலேசியாவுல வசிக்கக்கூடிய தமிழ் குடும்பங்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஒரு திருநங்கையினுடைய வாழ்க்கை என்னவா இருக்கு, அதுல ஏற்படுற மாற்றங்கள் எப்படி இருக்கு, திருநங்கைகளுடைய வாழ்க்கை அங்க என்னவாக இருக்கு, இது நமக்கு தெரியாத களம். இந்த களத்திற்குள்ள ஒருத்தர் படைப்பை கொண்டு வரார் அப்படின்னு சொல்லும்போது அதுல சில மாற்றங்களை செய்தால் அது இன்னும் தெளிவா போய் சேரும்னு சொல்லும்போது அதை செய்து தருவது இலக்கியத்திற்கு நான் செய்யக்கூடிய ஒரு கைமாறாக நான் அதை நினைச்சுதான் அதை செய்யறேனே தவிர அதுல எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான பணப்பயனும் எனக்கு கிடைச்சதில்லை. அங்கீகாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நண்பர்கள் அதை செய்திருக்கிறாங்க, சில நண்பர்கள் அதை செஞ்சது இல்லை. அப்போ நான் அதை நினைச்சுக்கிறேன், இலக்கியத்துக்கு செஞ்சது நம்ம இந்த கைமாற எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவ்வளவுதான். இது நான் இல்லை, வேற யாருக்குமே இலக்கியத்துல இந்த இந்த மாதிரி துணைப்பணிகளை செய்யக்கூடியவங்க, இந்த பிரைமரி எழுத்து தவிர துணைப்பணிகளை செய்யக்கூடிய யாருக்குமே இந்த அங்கீகாரம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அமைப்பாக நமக்கு பதிப்பு துறை உருவாகி வரல. பதிப்பக நிறுவனங்கள் உருவாகி வந்தது, ஆனா பதிப்பக அமைப்புன்னு ஒண்ணு நமக்கு நவீன இலக்கியத்துக்குள்ள உருவாகி வரவே இல்லை. அதனுடைய குறைபாடுகளாக தான் இதெல்லாம் பார்க்க. நன்றி ஜாஜா. இப்போ உங்களுக்கு வந்து நண்பர்கள் அவர்களுடைய வாழ்வின் நெருக்கடியான சமயத்துல ஆலோசனை கேட்க உங்களை நாடி வர்றதே எங்களுக்கு தெரியும். ஜெயமோகன் அவர்களே உங்க பேச்சை பத்தி குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய கட்டுரையில. அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, உங்கள் சமையல் திறன் பத்தி. உங்களுக்கு சமையல்ல
ஆர்வம் ஏற்பட்டது எவ்வாறு? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? ஆஹ் நாங்க அடிப்படையில வந்து ஆஹ் சாப்பாட்டுல நாங்க சைவ சாப்பாட்டு குடும்பம். சைவம் தான் சாப்பிடக்கூடியவங்க. என்னுடைய அம்மா வந்து ரொம்ப நல்ல சமையல் கலை நிபுணர். எங்க எங்க அம்மாவர்களுடைய சமையல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எவ்வளவு குறைவா கொடுத்தீங்கன்னாலும் அதை ஒரு விருந்து மாதிரி ஆக்கிடுற தன்மை அவங்களுக்கு உண்டு. ஒரு கீரை வச்சாங்கன்னா கூட அந்த கீரையை அதுல கொஞ்சம் தேங்காய் கலந்து விட்டோம், ஒரு பருப்பை அரைச்சி விட்டோம், அதுல ஏதோ ஒரு அடிஷன் ஒன்றை பண்ணி அதை ஒரு ஒரு ரிச்சான ஒன்றா வேற ஒன்றாக மாற்றி கொடுத்துருவாங்க. என்னுடைய அக்காவும் ரொம்ப நல்ல சமையல் கலை, ரொம்ப நல்லா சமைப்பாங்க. எனக்கு சமைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை விட ஆஹ், எனக்கு நான் முதல்ல சாப்பாட்டுல ரொம்ப ஆர்வம் உண்டு. என்னுடைய கல்லூரி காலத்துல எல்லாம் நான் சாப்பிடுற அளவு வந்து என்னுடைய நண்பர்களால வியந்து பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. ரொம்ப ஒல்லியா இருப்பேன், ஆனா அந்த உருவத்திற்கு பொருத்தமில்லாத அளவிற்கு சாப்பிடக்கூடியவனாக இருப்பேன். என்னுடைய கல்லூரி ஹாஸ்டல்ல எல்லாம் வந்து என்னுடைய ரெக்கார்டு வந்து சில ஆண்டுகள் முறிக்கப்படாமல் இருந்தது. அத்தனை இட்லிகள் சாப்பிட்ட ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு எல்லாம். அந்த மாதிரி அந்த சாப்பாட்டுல இருக்கிற ஆர்வம் அப்படி மெல்ல சுவைக்குரியதா போய் சுவையிலிருந்து சமையலுக்கு உரியதாக மாறுது. அந்த அந்த மாற்றம் இருக்கு இல்லையா? ஒருத்தர் சமையலுக்கு உள்ள வரார் அப்படின்னு சொன்னா அந்த உணவு உன்னை பயன்படுத்துற ஆர்வம், அப்புறம் பயன்படுத்திய பிறகு எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. நீங்க அதுல ஒரு தேர்வு வைக்க வேண்டியிருக்கும். யூ பிகம் சூசி. நீங்க ரொம்ப தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆளாக மாறுவீங்க. உதாரணமா நீங்க நகைகள் அணியறத பாருங்க. எல்லாம் தங்க நகைன்னு எடுத்து அணியக்கூடிய ஒரு வயதோ அல்லது ஒரு ஒரு கட்டமோ இல்ல வாழ்க்கையில இருக்கும். அதற்கு பிறகு நீங்க குறைவான நகைகளை அணிஞ்சா கூட அது ரொம்ப தனித்தன்மையுடையதாக, ஒரு யுனிக்கா அதனுடைய சிறப்பு இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படி தேர்ந்தெடுத்து வைக்கக்கூடிய அது இரண்டாவது நிலைக்கு. மூணாவது ஒரு நிலை, நாமளே நமக்குரியதை செய்யறது அப்படின்னு ஒரு நிலைமை. இது எல்லா ஒரு துறையில வல்லுநரா இருக்கிற எல்லார்ட்டையும் நீங்க பார்க்கலாம். இந்த மூன்று கட்டங்களை நீங்க பார்க்கலாம். ஒண்ணு அதை அனுபவிக்கிறது, இன்னொன்னு அந்த அனுபவித்தல்ல ஒரு தேர்வை செய்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவற்றை மட்டுமே ரசனையாக அனுபவிப்பது, மூணாவது தன்னுடைய பங்களிப்பை அதுல செலுத்துவது. நான் சமையலுக்குள்ள அப்படிதான் வந்தேன். எனக்கு என்னுடைய கல்லூரி காலம் முடிந்தது. நான் வேலைக்காக மதுரையில அந்த நேரத்துல எனக்கு சமைக்கலான்னு ஒரு எண்ணம் வந்தது. என்ன தொடர்ந்து வெளியில சாப்பிடுறது எனக்கு பிடிக்கிற ஒரே மாதிரி சுவையாக இருக்கு. இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் சாம்பார் அப்படின்னு கேட்டோம்னா அந்த சாம்பாரினுடைய சுவை வந்து 365 நாளும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சுவையா இருக்கு. அதெல்லாம் அது எனக்கு பிடிக்கல. அப்போ அது நானே சமைக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சப்போ நான் சமையலை கத்துக்கல. ஆனால் எங்க அம்மா சமைக்கிறத நான் பார்த்துட்டே இருந்தேன் பல நாள். அதன் வழியாக என்னுடைய சமையல் சரியா. இப்ப எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, கண் பார்த்து கத்துக்காததை கை செஞ்சு கத்துக்குமா என்ன அப்படின்னு கேட்பாங்க. கண் பார்த்து கத்துக்கணும், இப்ப கை செஞ்சு எப்ப கத்துக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நீ நீ கண்ணால பாத்துங்கிறது மனசுல பதியறது. மனசுல பதிஞ்சாதான் கை அதுக்கு வரும். நீ மனசுல பதியாம வெறுமன கையோட செயலா சமையலை செய்ய முடியாது. இல்ல எங்க அம்மா பார்த்து நான் செஞ்சு அதுக்கப்புறம் கரெக்ஷன் மட்டும்தான் எங்க அம்மா பண்ணும். நீ இதுல போடுற பத்தியா, முதல்ல பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீ போடணும், நீ இதோடய சேர்த்து போட்ட பருப்பு பாதியா இருப்பார் அப்படி. அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வழியாக எங்க அம்மா என்னை திருத்தினாங்க. அதுல அதன் பிறகு தொடர்ந்து நான் எப்பவுமே சமையல்ல வந்துட்டே இருந்தேன். என்னுடைய சமையல் என்பது ஒரு 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 எந்த காய்கறியை நம்ம சாப்பிடுறோமோ அந்த காய்கறியோட சில காம்பினேஷன்ஸ் இருக்கு. அது ரொம்ப பயின்று வந்த ஒரு ஒரு நெருக்கம் அதுக்குள்ள வந்து. உதாரணமாக நீங்க கத்திரிக்காயும் புளியும் சேரக்கூடிய ஒரு ஒன்று இருக்கு. புளியும் கத்திரிக்காயும் சேர்ந்தா அது ஒரு தனி சுவை. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஈஸியா ஒருத்தரோட ஒருத்தர் நட்பாயிருவாங்க. அத மாதிரியான காம்பினேஷன்கள் வழியாகவே என்னுடைய சமையல்ல எப்பவுமே அந்த இருவருடைய டேஸ்ட் அதுல இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப எளிமையான சமையல் தான் என்னுடைய சமையல். அது ஒரு அப்புறம் என்னுடைய பாட்டிகிட்ட இருந்து கத்துக்கிட்ட சில சமையல் நுட்பங்கள், பார்த்து கத்துக்கிட்டது. வாழைக்காயை சுட்டு பண்ணி தருவாங்க. அப்ப அந்த குமுட்டி அடுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த குமுட்டி அடுப்புல வாழைக்காய கத்திரிக்காயெல்லாம் நீங்க லேசா எண்ணெயை தொட்டு தொடச்சிட்டு அதை அப்படியே அந்த குமுட்டி அடுப்புல போட்டு சுட்டு எடுத்து அப்புறம் அதை உதுத்து வாழைக்காய் புட்டு செய்யறது, கத்திரிக்காய்க்கு கொத்து செய்யறதா இருந்தா அப்படி சுட்டு செய்யறது,
இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. வாழைக்காயினுடைய தோல்ல ஒரு பொரியல் பண்ணுவாங்க. வாழைக்காய் தோல்ல, ஏன்னா வாழைக்காயை நம்ம வேக வச்சு உள்ள இருக்கிறத எடுத்துட்டு தோலை வழக்கமா தூரப்படும். ஆனா அந்த தோல்ல தான் ஃபைபர் கண்டென்ட். ஆனா அந்த தோலை நறுக்கி அதை லேசா எண்ணெய் விட்டு வதக்கி மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் மட்டும் தூவி உப்பு போட்டு இறக்கணும்னா அது ஒரு துவர்ப்பும் இதுவும் உள்ள ஒரு மிளகோட இந்த காரமும் துவர்ப்பும் கலந்த ஒரு சுவை. அதுல அவ்வளவு அருமையா இருக்கும். நாஞ்சில் நாடன், ஒரு ஜெயமோகன், அவங்க எல்லாருக்குமே அந்த இது ரொம்ப, அவர் ஜெயமோகனுடைய மனைவி அவங்க அருண்மொழி, அவங்க எல்லாருக்குமே அந்த வாழைக்காய் தோல் ரொம்ப பிடிக்கும். அதனால இப்படியான ஒரு சமையல் தான் என்னுடைய சமையல். முக்கியமாக நான் ஏன் சமையலை ஒரு ரொம்ப விருப்பமான ஒன்றாக வைத்திருக்கிறேன் என்றால், கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே சமையல் மாதிரியான ஒரு விஷயம் உங்களை ரொம்ப லகுவாக்கிரும். என்னென்னலாமோ வாசிக்கிறோம். இப்ப வாசிச்சாச்சுன்னா அந்த அந்த கதாபாத்திரங்கள் நிஜமாவே இருக்கிற மாதிரியே மைண்ட்ல இருந்துட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்மளை விட்டு வெளியே போறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுவே மைண்ட்ல இருந்து சுத்திட்டே இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கிற கட்டத்துல வேற எதையாவது ஒண்ணு நீங்க யோசிச்சுட்டே இருக்கிற கட்டத்துல நீங்க சட்டுன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், அப்படி கொஞ்சம் ஓய்வாகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சமையல்ல தான் இறங்கணும். ஏன்னா சமையல்ல நான் நான் இப்படிதான் பாக்குறேன். நீங்க ஒரு ஒரு சாம்பார்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நினைவுல இருந்து நீங்க சொல்லுங்களேன். ஒரு சாம்பார் என்பது குறைந்தபட்சம் 15 பொருட்களினுடைய சேர்க்கை இல்லையா? நான் குறைந்தபட்சம்னு சொல்றேன். 15 பொருள் இருக்கணும். அதுக்கு எண்ணெயில ஆரம்பிச்சு நீங்க குழம்பு பொடிக்கு சேர்க்கிற பொருட்கள்ல இருந்து, அதுக்கு தாளிசத்துக்கு சேர்க்கிற பொருட்கள்ல இருந்து, காய்கறில இருந்து, புளியில இருந்து, நீங்க ஒரு 15 பொருட்கள் என் முன்னாடி தனித்தனியா வெவ்வேறு சுவைகள்ல இருக்கக்கூடிய 15 பொருளை நான் எடுத்து வச்சு அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்குள்ள இதெல்லாம் கலந்து வேற ஒரு சுவையோட என் முன்னாடி உட்காரு, வேற ஒரு நறுமணத்தோட என் முன்னாடி உட்காரு. நீங்க இது நான் உன்னை படைக்கிறேன். நீங்க நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சமையல்ங்கிறது ஒரு படைப்பு. இட்ஸ் கிரியேஷன். நீங்க நீங்க உன்னை உருவாக்கி அப்படி வைக்கிறீங்க. அரிசி அப்படி ஒரு பக்கத்துல கிடக்குது, இது காய்கறி ஒரு பக்கத்துல இருக்கு. ஆனா சாப்பாடுங்கிற ஒண்ணு உருவாகி என் முன்னாடி உட்காருது இல்லையா? எனக்கு அது ஒவ்வொரு தடவையும் சமைக்கும் போது நான் அதை ஒரு 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 மாயம் போலதான் அதை பார்த்துட்டே இருக்கேன். என் முன்னாடி ஒரு சாப்பாடுன்னு ஒண்ணு உட்கார்ந்து ஒன்னு உருவாக்கிட்டேங்கிற திருப்தி, உருவாக்கிட்டேங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் நான் சமையல் பண்ணிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க செய்யறத அப்படி ரசிச்சு சொன்னீங்க, கேட்கவே ரொம்ப ரசனையாக இருந்தது. ரொம்ப நன்றி ஜாஜா இந்த பதிலுக்கு.